இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு மீனை காட்டுறேன். பார்க்காத கோணத்துலையும் இருக்கும். நாங்கள் இங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட காலையில் 2 மணிக்கு எழுந்து விடியகாலம் 2 மணிக்கு எழுந்து கடலுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா இது 50 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோ நல்லது. அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக விடியால 2 மணிக்கு எழுந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளேயே விடிஞ்சே போயிடுச்சு. சரி விடிஞ்சாலும் பரவாயில்ல, இது நாங்கள் பிடிக்க போகிறது மேலே, அதாவது பறக்கலாம் சொல்லுவாங்க. மீன்லேயே பறக்கக்கூடிய ஒரே மீன் இது இந்த மீன் மட்டும்தான். அந்த மீன் பிடிக்கிறது தான் நாங்கள் இவ்வளோ ஆழத்துக்கு வந்திருக்கோம். 50 கிலோமீட்டர் ஆழத்துக்கு வந்து இந்த வலையை நாங்கள் கடலில் விட்டுட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே அந்த பறக்கோலா சொல்கிற அந்த பறக்கிற அந்த கோலா மீன் பறக்க ஆரம்பிக்கும். அது அப்பயே தெரிஞ்சால் இங்கே மீன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம அந்த இடத்துல கடலில் வலைய விடலாம். அப்படி தான் நம்பி ஓடுறோம் நாங்கள். விட்டுட்டு எவ்வளோ மீன் வருது பாருங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் 1 டன் மீன் அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி பிடிச்சோம். ஆனால் மீன் விலை தாங்க இங்கே இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்த விலை. 1 கிலோ மீன் 25 ரூபா தான் போச்சு. அப்போ 1 டன்னு போய் 25,000 விற்றோம். ஆனால் டீசல் செலவுக்கு அந்த பெட்ரோல் செலவுக்கு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் ஆகும். அவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உழைப்பு போட்டு 25 ரூபா என்பது ரொம்ப கம்மி தாங்க. எங்ககிட்ட 25 ரூபா வாங்கி அவங்க 100 ரூபா 200 ரூபா கூட விற்பாங்க அந்த மீன் வியாபாரிங்க. ஆனால் எங்ககிட்ட வாங்குறது 25 ரூபா தாங்க. கடலில் வலையை விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டுட்டதுக்கு அப்புறமா அந்த வலை இருக்கலை அதோ மிதந்துட்டு இருக்க பாரு, இது மிதக்கிற வலை. அதனால் அந்த மிதந்துட்டு இருக்க பக்கத்தில் ஓடுவோம். எப்பயுமே இந்த பரலா மீன் வலையை பார்த்துட்டு பக்கத்துலேயே இருக்கும். அந்த வலையில் போய் மீன் எடுக்காது. அதனால் இந்தமாரி வலை ஒட்டு போனோன்னா அது பயந்து வலைக்கிட்ட போய் அந்த வலையில் போய் எடுத்துக்கும். அதனால தான் நாங்கள் வலைக்கிட்டே இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கோம். மறுபடியும் கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அந்த வலைக்கிட்ட வந்துட்டோம். மீன் இருந்தால் வலையில் எடுக்கிற மாரி வேகமாக பயமுறுத்திட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் போய் வலையை எடுக்கலாம். அப்புறம் மீன் கிடைக்குமா பார்க்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுற நேரத்தில் போட்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது அங்கே மண் இன்னும் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ தான் க்ளீனாக இருந்தால் நம்மளுக்கும் நல்லதாக இருக்கும். நான் தான் உங்கள் முதுகரை மீனவன். ஒன்று நீங்கள் பார்க்குற காட்சி என்னன்னா, நாங்கள் போட்டோ கழுவின்னு இருக்கோம். கடலை விட்டு வலையை கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எடுத்த உடனே நிறைய மீன் வந்துடுது. இது பாறைக்கோலான்னு சொல்லுவாங்க. நாங்கள் பாறைக்கோலா, சில ஊரில் தாவக்கோலா சொல்லுவாங்க. அவ்வளோ மீன் வந்துகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் நீங்களே பாருங்கள். இது ஃபுல்லாக வலை ஃபுல்லாக மீன். 1 டன் மீன் அளவுக்கு நாங்கள் பிடிச்சோம். இதெல்லாமே தாவக்கோலா மீன் தான். இவ்வளோ மீன் நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மீன் இது வரைக்கும் நான் வந்து பிடிச்சதில்லை இவ்வளோ ஆழத்துக்கு. இதான் முறை என் ஃப்ரெண்டு கூட வந்து இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். இந்த மீன் வச்சுல வரல அந்த ஒரு 1/2 மணி நேரம் 10 வாரம் இருந்தாங்க. அந்த அளவுக்கு சாப்பிடு மீன் மட்டுமே எடுக்கிற போட்டு மாத்து பாரு.
அதெல்லாம் போட்டுக்காம அப்படி கழுவு ஓடி அப்படி போலாமா மழை ஃபுல்லா மீன் இருக்கு நல்லாவே இருக்கு மீன் கரமரப்பு பேக்கெட் வேலையே வராது தெரியுமா உள்ள கொட்டிமேடு கொட்டிமேடு அது வெயிட் உள்ள மீன் எல்லாமே அது காட்டி கிளம்புறதாங்க அப்படிதான் இருக்கு 2 துண்டு கஷ்டம் போடுற நேரம் அதெல்லாம் பஞ்சு விடாது என்ன சொல்ற அதை பொறுத்து எவ்வளோ போயிடுச்சு இங்கே இருக்கு அது வீட்டுக்கு இருக்கு மீன் எல்லாம் பெரிய மீன் இது ஒன்றும் நிற்கிறேன் நிறைய நிறைய இருக்கு வேலைக்கு போடுறேன் அது எப்படி போனாதான் 200 கிலோ 300 கிலோ அது மேல ரேட் இல்லை மீன் அதுக்காக எல்லாமே அது எடை போயிடுச்சு அன்னைக்கு நீத்தல்ல தான் என்ன பாத்து பரபரப்பா இங்கேயா பாத்து வாய்ச்சி போயின்னு இருக்கு ரெஸ்ட் காட்சி மீதாகும் ரெஸ்ட் ஓடுற வரைக்கும் ரெஸ்ட் தான் ரெஸ்ட் அதானே பேசுறேன் ஓட்டு ஆளையும் விட்டுட்டியா ஒரு வருஷம் ஓட்டில் டெய்லியும் இருப்பாந்தீங்கன்னா லைனு மாட்டை பஞ்சு மலை அச்சு எல்லாம் சொல்லும் பண்ணி ஆள் சீர்க்காம கிடையாது 2 லட்சம் 3 லட்சத்துல எங்க ஆளு 2000 சரிங்க ஐயா டீல் டீல் டீல்ண்ணா ஓட்டு வாங்க கொடுத்தாராண்ணா வந்தா கொடுத்துட்றேன் இதில் என்னடா இருக்கு போட்டியா ஒன்றுன்னா 9 சொல்லுவார் ஆனால் நிறைய மீன் பிடிச்சாங்க அவங்க அவ்வளோ பிடிச்சி அவங்க போட்டு வித்துட்டானுங்க அவங்க விற்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி கூட 1 லட்சம் கணக்கு பார்த்தாங்க ஒரே நாள் 1 லட்சம்லாம் விற்றானுங்க தம்பிக்கு உடம்பு இல்லை 4 பேர் பங்கு 2 பேரும் அவனுக்கு சரியாக வரமாட்டானுங்க விலை கொஞ்சம் பாக்ஸில் தண்ணி வச்சுருக்காங்க தண்ணி முன்னாடி தண்ணி பூனிங்க அப்பதான் வந்து யார விட்டுறாங்க என்ன விட்டா அப்பா வந்து அடங்க பிடிச்சி தண்ணி மூடுவேன் போல எங்க அடங்க பிடிச்சி மேல மினுங்க இதுவா போய் பிடிச்சாங்க வாயை போய் பிடிச்சாங்க போன போது தண்ணி மூடு போட்டீங்களா இந்த வாய்ப்பு வாய்ப்பு
மீனை போதாடா ஒரு பாக்ஸ் எடுத்து என்னப்பா மீனை கொஞ்சம் தூக்கிடுப்பா எங்கடா ஏய் தூக்கிவிடா தூக்கிவிடா அந்த மீனா அந்த கட்டு தட்டுந்தா கூட தட்டு வச்சு கூட மீன் இது பிடிச்சிக்கணும் இருக்குமா ஒரு ஆள் உளுந்து விடு நான் பார்த்து